ஓம் நமச்சிவாய. அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது முக்கியமான கிரக பெயர்ச்சியான சுக்கிர பகவான், அதாவது கால புருஷ தத்துவப்படி 2ஆம் வீட்டுக்கு அதிபதி, 7ஆம் வீட்டுக்கு அதிபதி சுக்கிர பகவான், தனக்காரகன், கலஸ்தரக்காரகன் சொல்லக்கூடிய சுக்கிரன். அவரு 3ஆம் இடமான, அதாவது கால புருஷ தத்துவப்படி மிதுன ராசியில் குரு இருக்கும் வீட்டில் பெயர்ச்சி அடைகிறாருங்க. மே மாதம் 15ஆம் தேதி அவரோட சொந்த வீட்டிலிருந்து ரிஷப வீட்டில் இருந்து மிதுன ராசிக்கு குருவுடன், அதாவது தேவகுரு அசுரகுரு ஒன்றாய் இணையறாங்க. அதாவது மிதுன ராசியில். மிதுன ராசியில் அசுரகுரு தேவகுரு இணையும் இந்த காலகட்டம் ஒரு சிறப்பு மிக்க காலகட்டமா இருக்க போதுங்க. அனைத்து ராசிகளுக்குமே ஒரு யோக காலம்னே சொல்லாங்க. ஏன்னா இந்த சித்திர மாசம் பிறந்ததுக்கு அப்புறமே சூரியன் உச்சம் பெறுறது, செவ்வாய் ஆட்சி பெறுறது, அதே மாதிரி சுக்கிரன் அவரோட சொந்த வீட்டில் ஆட்சி பெறுறது, புதன் அவர் சொந்த வீட்டில் ஆட்சி பெற அமைப்புகள் எல்லாம் கண்டினியூஸா அவங்களோட ஒவ்வொரு கிரகங்களோட சொந்த வீடு, அவங்களுக்கு ஆதிபத்தியம் சொல்லக்கூடிய, அவங்களுக்கு பலம் பொருந்தி இருக்கக்கூடிய வீடுகளில் ஆட்சி அமைத்து பலம் பொருந்தி இருக்கும் இந்த காலகட்டம். சித்திர மாதத்திலிருந்தே பாத்தீங்கன்னா எல்லா கிரகமே அவங்க சொந்த வீட்டில் ஆட்சி பெறும் இந்த காலகட்டம் எல்லா ராசிக்காரர்களுக்குமே ஒரு பொற்காலமாகவே இருக்க போதுங்க. அதன் அடிப்படையில் மாத கிரகங்களாக சொல்லக்கூடிய புதன், சுக்கிரன், செவ்வாய், சூரியன் பெயர்ச்சிகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. ஏன்னா சனீஸ்வரன் ஒரு இடத்துல இருக்கிறாரு அப்படின்னா 2.5 வருஷம் அங்கதான் இருக்க போறாருங்க. அவர் 7.5 சனியா இருக்கிறாரு, சில பேருக்கு விரய சனியா இருக்காரு, சில பேர் ஜென்ம சனி, அர்த்தாஷ்டம அர்த்தாஷ்டம சனின்னு சில அதாவது கெடுதல் பலன்கள் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருந்தாலும், யோக பலன்கள் கொடுக்கறதுக்கு இருந்தாலும் 2.5 வருஷத்தை அவர் அங்கதான் இருக்க போறாரு. ஆனால் இந்த மாத கிரகங்கள் அவங்க ஒவ்வொரு இடத்துல மாறும் போது அவங்களோட பார்வை, அவங்களோட சேர்க்கை, அதாவது சனி பகவானோட சேர்க்கை பார்வை அமைய பெறும் போது இதனோட பலன்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு யோக பலன்கள் அதிகமாக இருக்குங்க. அதன் அடிப்படையில் சுக்கிரன் கால புருஷ தத்துவம் 7ஆம் அதிபதி, கலஸ்தரக்காரகன், அதாவது கல்யாணம், காதல், ஆடம்பரம், வாழ்க்கை, அதாவது உலக வாழ்க்கைக்கு தேவையான அதிக சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன். அதுவும் அறிவு சார்ந்த பலனை கொடுக்கக்கூடிய கிரகம் குரு. இவங்க 2 பேரும் இணைகிறார்கள் மிதுன ராசியில். அதே மாதிரி அவங்க 2 பேரும் 7ஆம் பார்வையாக பாக்கியஸ்தானமான குருவோட வீட்டோட தனுசு ராசியை பார்க்கிறாங்க. இதன் அடிப்படையில் இந்த அசுரகுரு தேவகுரு இணைவு மற்றும் புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன யோகங்கள் பலன்கள் பார்ப்போம். அனைத்து ராசிகளுக்குமே சிறப்பா இருக்க போதுங்க. இதில் சில ராசிகளுக்கு குறிப்பிட்ட விஷயங்கள் அமோகமாக நடக்கும் போது அது ஒன்றா பார்ப்போம். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த சுக்கிரன் பயிற்சி, அதாவது மே மாதம் 15ஆம் தேதி சுக்கிர பகவான் உங்களுக்கு 7ஆம் இடத்திலிருந்து ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு உங்களுக்கு 8ஆம் இடத்தில் குருவோட இணைகிறார்கள். சுக்கிரனும் குருவும், அதாவது அசுரகுரு தேவகுரு இணையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு விருச்சிக ராசிக்கு 2ஆம் அதிபதி குரு, 5ஆம் அதிபதி குரு, இவரோட 7க்கு அதிபதி 12ஆம் அதிபதி விரையாதிபதி இணையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் வாய்ப்புகள் காத்துக்கிட்டு இருந்தே சொல்லலாங்க. ஏன்னா நீண்ட நாட்களாக இருந்து வந்த சொத்து பிரச்சனை, அதாவது பங்காளிகள் பிரச்சனை, உங்களுக்கு சட்டப்பூர்வமாக வரக்கூடிய பிரச்சனை எல்லாம் தீர்த்து உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய காலகட்டமாக இருக்க போது. சொத்து விஷயமா நீங்க கேஸ் இந்த மாதிரி எல்லாம் லீகல் மூலமா முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, அட்வொகேட் மூலியமா நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க சொத்துக்கள், அதாவது வராத கடன்கள், நீண்ட நாட்களாக வராம இருந்த கடன் எல்லாம் இப்ப உங்களுக்கு வரப்போகுதுங்க, தீரப்போகுதுங்க. ஏன்னா இது வரவே வராதுப்பா, இந்த சொத்து நமக்கு வராது, இதனால நம்ம அந்த பிரச்சனையில இருந்து நம்ம விலகினா போதும்ன்ற மாதிரி ஒரு டென்ஷன் ஆகி நீங்க ஒரு மாதிரி வெளியே வந்துட்டு இருப்பீங்க. அது இப்போ உங்களுக்கு சாதகமாக அமைந்து பாசிட்டிவாக அமைந்து, ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு 2ஆம் இடம் 5ஆம் இடம். 5ஆம் அதிபதி பூர்வ புண்ணியாதிபதியில இருக்கும் இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் இணையும் போது, அதாவது 7ஆம் இடத்த அதிபதி விரையாதிபதி சுக்கிரன் இணையும் பொழுது உங்களுக்கு வராத கடன், உங்களுக்கு இனிமே உங்களுக்கு வராதுன்னு நினைச்ச பணம் எல்லாம் பாத்தீங்கன்னா அது உங்க வீட்டு தேடி வரக்கூடிய அமைப்புகள் எல்லாம் இருக்கு. அதாவது பழைய கடன் எல்லாம் தீர்றதுக்கான அமைப்பு இருக்கு. புதிய கடன் வாங்குவீங்க. எதுக்கு வாங்குவீங்கன்னா வீட்டுல, அதாவது புதிய சுப நிகழ்ச்சிகள், குடும்பத்துக்கான சுப நிகழ்ச்சிகள், வீட்டை கொஞ்சம் டெக்கரேட் பண்றது, வீட்டை புதுப்பிக்கிறது, வீட்டை ஆல்டர்னேட் பண்றது, இல்ல புது இடம் வாங்குறது, புதிய வீடு வாங்குறதுக்கான அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொடுத்துருவார் இந்த சுக்கிரன் குரு இணையும்
8ஆம் இடம். 8ஆம் இடம்ன்றதுனாலே அவங்க ஒரு மறைவு ஸ்தானமாக இருந்தாலும், உங்களுக்கு திடீர் புகழ், திடீர் அதிர்ஷ்டம், அதாவது நீங்க நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள்லாம், ஒரு அதிசயங்கள்லாம் நடக்கக்கூடிய இடத்துல இந்த அசுரகுரு, தேவகுரு இணையும்போது, உங்களை இதை ஏற்படுத்தி குடுத்துருவார். முக்கியமா குழந்தைகளுக்காக வந்து புதிய முதலீடுகள் செய்யறது, அவங்களுக்கு தங்க நகைகள், ஆபரணங்கள் வாங்குறது, குழந்தைகளோட படிப்பு செலவுக்காக நீங்க வந்து கடன் வாங்குற அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி குடுத்துருவார். குழந்தைகளின் உயர்கல்வி, அதாவது அவங்களுக்கு பிடித்த கல்லூரியில் பிடித்த படிப்பு படிக்கிறதுக்கான அமைப்பெல்லாம் இந்த காலகட்டம் ஏற்படுத்தும். ஸோ குழந்தைகளின் நலனுக்காக, குழந்தைகளின் சந்தோஷத்துக்காக சுப விரயங்கள், சுப நிகழ்ச்சிகள், சுப காரியங்கள்லாம் பண்ணுவீங்க. இந்த குரு சுக்கிரன் இணையும் இந்த காலகட்டம் உங்க வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போது. முக்கியமா உங்க ராசிக்கு, அதாவது உங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். முக்கியமா வேலையில இருந்து வந்த பிரச்சனை தீருங்க. நிரந்தர வேலை கிடைக்கிறதுக்கான அமைப்பு இருக்கு. அரசாங்க வேலைகளுக்கு ட்ரை பண்றவங்களுக்கு அரசாங்க வேலை, அரசாங்க உத்தியோகம், பணி நிரந்தரம், பணி உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமா பதவி உயர்வு கிடைக்கிற வாய்ப்புகள் நிரந்தரமா உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அதாவது டீச்சர்ஸ் துறையில இருக்கிறவங்க, அட்வொகேட் துறையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பதவி உயர்வு, உங்களுக்கு ஏற்ற ஊதிய உயர்வு எல்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்க போகுது. காதல், கல்யாணம் ஏற்படுறதுக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. விருச்சிக ராசிக்காரர்கள் யாரெல்லாம் வந்து இப்ப திருமணத்திற்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களோ, திருமண தடைகள் நீங்கி திருமண வாய்ப்புகள் கைகூடும். அதாவது கணவன் மனைவி இருந்த பிரச்சனைகளும் தீர்ந்து சட்ட சிக்கல், அதாவது கணவன் மனைவி வந்து ஒரு டிவோர்ஸ் லெவல்ல, விவாகரத்து லெவல்ல நீங்க வந்து கேஸ் போட்டுட்டு இருக்கீங்க, அதுக்கு வந்து பிரச்சனை ஓடிட்டு இருக்குன்னா அது சுமூகமாக தீர்த்து உங்களுக்கு சாதகமாக இருக்க போது புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த சுக்கிரன் பயிற்சி உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவார். முக்கியமா குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், சுப செலவுகள்லாம் ஏற்படும். அதாவது மனைவியோட நகையெல்லாம் நீங்க ரொம்ப நாளா வந்து அடகு வச்சிருப்பீங்க, இதெல்லாம் மீட்டு கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போது. ஏன்னா 7ஆம் அதிபதி 8ஆம் இடத்தில் சேரும் போது, குருவோடு இணையும் போது உங்களுக்கு துணைவியாரின் சொத்துக்கள் வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு. துணைவியாரின் நகைகள்லாம் மீட்டு கொடுக்குற அமைப்பெல்லாம் இருக்கு. புதிய நகை வாங்கி கொடுக்குற அமைப்பெல்லாம் இருக்கு. ஸோ இந்த சுக்கிரன் குரு இணையும் விருச்சிக ராசிக்கு குழந்தை நலன், குழந்தை படிப்பு, குழந்தைகளுக்கு வந்து கல்யாணம் பண்றது, இல்ல குழந்தைகளோட படிப்பு செலவு, குழந்தைகளுக்கு மூலயமா குழந்தைகளுக்கு வந்து முதலீடு பண்றது, ஸோ குழந்தைகளின் ஆரோக்கியத்துக்கு, குழந்தைகளின் வளர்ச்சிக்காகவும், குழந்தைகளின் முன்னேற்றத்துக்காகவும் பயன்படக்கூடிய பயிற்சியாக இது இருக்க போது. இதன் மூலயமா உங்களுக்கு பொருளாதார வசதி மேம்படும், குடும்பத்தில் இன்பமான சூழ்நிலை உண்டாகும், திடீர் பணவரவு, திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குங்க. ஸோ விருச்சிக ராசிக்கு இந்த சுக்கிரன் குரு இணையம் ஒரு திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணமழை, திடீர் அதாவது வாய்ப்புகள்லாம் கிடைத்து ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க. வாழ்க வளமுடன். வணக்கம்.